பிள்ளையாருக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவரோட பிறந்த முருகருக்கு வந்து 2 திருமணம் வந்து நடந்திருக்கு. எதனால் இப்படி நடந்தது அப்படின்னு ஏதாவது சொல்லுங்கள். பிள்ளையாருடைய ஜாதகத்தில் கலஸ்தர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறார். அதுவே முருகர் பெருமனுடைய ஜாதகத்தில் இதே கலஸ்தர காரகர் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆக கலஸ்தர காரகன் நீச்சம் பெற்ற காரணத்தினால கல்யாணம் அப்படிங்கிறது இந்த பிள்ளையாருக்கு அமைய முடியாத ஒரு சூழல் ஏற்படுது அப்படிங்கிறது ஜாதக ரீதியான வகையில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுவே கலஸ்தர காரகன், அதே கலஸ்தர காரகன் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால, அதாவது முருகப்பெருமானுக்கு 1 அப்படிங்கிறத விட 2 திருமணம் அமைஞ்சது அப்படிங்கிற விஷயத்தை ஜாதக ரீதியாக நம்ம எடுத்துக்க முடியும். ஆக ஜாதக ரீதியாக கலஸ்தர காரகன் சுக்கிர பகவான் யார் ஒருவருக்கு நல்ல இடத்துல இருந்துட்டு இருக்குதோ அவருக்கு நல்லபடியில் கல்யாணமாகி நல்ல முறையான வாழ்க்கை வாழக்கூடிய சூழலை நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம்.